நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி ஏதோ ஊராட்சியோ பேரூராட்சியோ இல்லை, தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி பகுதிதான் இவைகள். தாம்பரம் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் 15 ஆண்டுகால கோரிக்கையாகும். திமுக தேர்தல் அறிக்கையில் தாம்பரம் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு தாம்பரம், பல்லாவரம், செம்பாக்கம், பம்மல், அனகாபுத்தூர் நகராட்சிகளும் மாடம்பாக்கம், சிட்லப்பாக்கம், பீர்க்கன்காரணை, பெருங்களத்தூர் ஆகிய பேரூராட்சிகளும் இணைக்கப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் வரி வசூலிப்பு அதிகரித்த போதிலும் தங்கள் பகுதியின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் என்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த எதுவும் மாறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் 5 மண்டலங்களாக உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திலும் 14 வார்டுகள் பிரிக்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றன. பெருங்களத்தூர், பீர்க்கன்காரணை பகுதிகளில் 17 ஐடி நிறுவனங்கள் உள்ளன. இதில் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் பணியாற்றியும் வருகின்றனர். இதன் மூலம் இப்பகுதிகள் அசூர வளர்ச்சி பெற்றுள்ளன. ஆனால் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 44 மாதங்கள் ஆன நிலையிலும் மக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதி என்பது பெயரளவிற்கு கூட இல்லை. பெயர்ந்து போன ஜல்லிக்கற்கள் நிறைந்து குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கின்றன. கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் குப்பை கூளங்கள் நிறைந்து துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் அதிகரித்து நோய் தொற்றும் பரவி வருகிறது. இதே போன்று சுத்தமான குடிநீர் வசதியும் சரிவர செய்து தரப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இது குறித்து மாலை முரசு தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டி உங்கள் பார்வைக்கு. மண்டலம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பம்மல் பகுதியில் வருது. அங்கே வந்து அதிகப்படியான திருநீர்மலை ரோடு அந்த சைட்லலாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்குது, தோல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்குது. அங்கே முறையானபடி எந்த மேம்பாட்டு வசதியும் சாலைகள் போடுவதிலிருந்து, அந்த கழிவுநீர் அகற்றப்படுவதிலிருந்து, அந்த கழிவுகள் அகற்றப்படுவதிலிருந்து எதுவுமே இல்லை. சமீபத்தில் கூட அந்த கழிவுநீர் கலக்கப்பட்டு 2 பேர் இறந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஊடகங்களில் பார்த்தோம். அத்துடன் சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் மற்றும் மாடுகளால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கும் இவர்கள் மனுக்களை கொண்டு செல்லும் போது கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கும் மரியாதை எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு மாநகராட்சி ஆணையரை போய் நான் சந்திக்கணும்னு நினச்சா கூட எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த மனுவை வாங்கி டேபிளில் வச்சுட்டு ஓகே சார் பார்க்கலாம் சார் அப்படின்றாங்க. எங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுத்து மக்கள் பணிக்காக ஒரு மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எங்களை அப்ரிசியேஷன் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு நாங்கள் வந்துட்டு உங்கள் நாலேஜ் கொண்டு வர முடியும். அப்போ உங்கள் பிரச்சனையை சால்வ் ஆகும், உங்கள் அரசாங்கத்துக்கு தான் நல்ல பேர் வரும். அதை தவிர்த்து ஆஹா இவன் தான் வந்துட்டு இப்போ இது சொல்கிறானா, இவன் வந்து நமக்கு எதிரி, அது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அனைத்து வரிகளையும் முறையாக செலுத்தினாலும் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்றால் வாழ வழியில்லை என்று ஆதார் அட்டையை வாங்கிக் கொண்டு எங்களை நாடு கடத்தி விடுங்கள் என்று தங்கள் வேதனையை வெளிப்படுத்துகின்றனர் இப்பகுதி மக்கள். யாரை கான்டாக்ட் பண்ண எது கேட்கணும்னு எது கேட்டாலும் கவுன்சிலரே ஒரு செயலற்ற நிலைமையில் தான் இருக்கார். அவர் எதுவும் செய்ய முடியலையா இல்லை அவர் செய்யறது இல்லையான்னு ஒன்றும் தெரியதில்லை. இது மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி தான் இந்த இடத்துல வாழறதுக்கு எங்களால் முடியலன்னா மக்களாக எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆதார் அட்டையை வாங்கிட்டு சேவைகளை நாடு கடத்திடுங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுக்குற பணத்துக்கு வசதி இல்லைன்ற போது அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு நாங்கள் வாழணும்? இதை வந்து இந்த நகராட்சி தீர்மானிக்கிட்டோம். இது போன்ற புகார்களை தெரிவித்தால் தங்களை அரசுக்கு எதிரானவர்களாக பார்ப்பதாக வேதனை தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை, கோரிக்கைதான் வைக்கிறோம் என்று கூறுகின்றனர். இந்த தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் பணிகளான சாலை வசதிகள்,
கழிவுநீர் கால்வாய் வசதிகள், குப்பை அகற்றுதல் மற்றும் சாலையில் திரிகிற நாய்கள், மாடுகள் தொல்லைகள் இவை அனைத்தையும் பலமுறை பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம், ஆளுங்கட்சியிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கடுமையாக குற்றச்சாட்டுகிறார்கள். இதை குறித்து தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கிற குடியிருப்போர் நலச்சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு மகேந்திரபூதி அவர்களிடம் என்னென்ன பிரச்சனைகள் இந்த தாம்பரம் மாநகராட்சியில் தீர்க்கப்படாமல் இருக்கிறது, இதை குறித்து எத்தனை முறை அரசு அதிகாரிகள் முறையிட்டீர்கள், அது குறித்து நாம் கேட்போம். வணக்கம் சார். தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கிற இந்த மக்கள் பிரச்சனைகளை குறித்து என்னென்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்குது, அது குறித்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார். வணக்கம். அதாவது தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 44 மாதங்கள் ஆகிறது. 44 மாதங்களில் கிட்டத்தட்ட பல முறை வந்துட்டு முதலமைச்சருடைய தனி எண்ணுக்கும் சரி, மாநகராட்சி ஆணையருக்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, துறை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பொதுமக்களாகிய நாங்களும் நலச்சங்கமும் நிறைய இங்கே உள்ள அடிப்படை வசதிகளில் வந்துட்டு கோரிக்கைகளை, சாலைகள் போடுவது, கால்வாய் தூர்வாரப்படுது, மற்றபடி வந்துட்டு மின் விளக்குகள், அதை மின்மாற்றிகள் மாட்டுவது, நாய்கள் பிரச்சனை, மாடுகள் பிரச்சனை, இதை போன்ற கால்வாய் தூர்வாருவது, ப்ளஸ் வந்துட்டு இங்கே உள்ள ஏரிகளை வந்துட்டு சுத்தம் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம். குறைதீர்க்கும் முகாமில் ஒவ்வொரு முறையும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்குண்டான குறுந்தகவல், மெசேஜ் எல்லாமே வருது தவிர ஆனால் எந்த செயல்பாடும் நடக்கப்படலைன்றதான் ஒரு வருத்தமான விஷயம். தங்கள் பகுதியில் நிரந்தர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் ஷீபா ஜானட்.